ஹலோ வேர்ல்டு அனைவருக்கும் வணக்கம். இன்னும் 2 நாளில் பார்த்திங்கன்னா ராஜினாமா செய்ய போகிறேன்னு சொல்லிட்டு டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. இது இன்றைக்கி ட்ரெண்டிங் டாபிக்னா மட்டும் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஏற்கனவே ஒரு மேலே நிறைய கேஸ்லாம் போட்டிருக்கு, எனக்கு தெரிஞ்ச விஷயந்தான். புதுடெல்லியில் அதாவது அடுத்த 48 ஹவர்ஸில் பதவியை ராஜினாமா செய்ய போவதாக தெரிவிச்சிருக்கிறாங்க. இதுக்கு பின்னாடி என்னென்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா, இது தொடர்பாக அவர் வெளியிட்டிருக்க தகவல் என்ன, இனி முதல்வர் நாற்காலியில் நான் அமரப்போவதில்லை, ஆம் ஆத்மியின் எதிர்காலம் வாக்காளர்கள் கையில் தான் இருக்குது, ஒவ்வொரு வீடாக சென்று ஒவ்வொருத்தர்கிட்டையும் ஒரு தீர்ப்பு கேட்குற மாதிரி கேட்டிருக்காரு. இவங்கெல்லாம் வாக்களித்து மீண்டும் முதல்வராக்கினால் மட்டும்தான் அந்த சேரில் போய் உட்கார்றதா சொல்லியிருக்கிறாரு. அந்த ஸ்டேட்மெண்ட்டை நான் அப்படியே ரிப்பீட் பண்ணுறேன். வாக்காளர்கள் கையில் தான் அந்த எதிர்காலம் ஆம் ஆத்மி கட்சியினுடைய எதிர்காலம் இருக்கிறது. ஒவ்வொரு தெருவிலும் உள்ள ஒவ்வொரு வீட்டுக்கும் செல்வேன், மக்கள் எனக்கு வாக்களித்து மீண்டும் என்னை டெல்லி முதல்வராக்கிய பின்னரே முதல்வர் நாற்காலியில் அமர்வேன் என தெரிவித்திருக்கிறார். சரி, இதுக்கு என்னப்பா காரணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, டெல்லி மதுபான கொள்கை ஊழல் தொடர்பாக டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு எதிராக பார்த்திங்கன்னா சிபிஐ தொடர்ந்து வழக்கு பதிவு செஞ்சு உச்சநீதிமன்றத்தில் செப்டம்பர் 14ஆம் தேதி ஜாமீன் வழங்கி உத்தரவு செஞ்சுருக்கிறாங்க. அதில் பல்வேறுபட்ட நிபந்தனைகள் வழங்கப்பட்டிருக்கு. பாஜக உள்ளிட்ட எதிர்க்கட்சி தலைவர்கள்லாம் பார்த்திங்கன்னா தார்மீக பொறுப்பேற்று ரிசைன் பண்ணணும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ கடுமையான விமர்சனங்களுக்கும் பார்த்திங்கன்னா அரவிந்த் கெஜ்ரிவால் அண்ட் டீம் ஆளாக்கப்பட்டாங்க. இது தொடர்பான நிலையில் பார்த்திங்கன்னா அவர் 48 ஹவர்ஸ்க்குள்ள ராஜினாமா செய்ய போகிறதாகவும் கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாரு. ஸோ அடுத்து என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ராஜினாமா முடிவை அறிவித்த முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் அடுத்து வரும் 2 தினங்களில் அமைச்சரவை கூட்டத்தை நடைபெறும். இந்த அமைச்சரவை கூட்டத்தில் யாராவது ஒருத்தவங்க முதல்வராக அறிவிக்க உள்ளோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எப்படி இருந்தாலும் மணீஷ் சிசோடியா முதல்வராக இருக்க மாட்டார் அப்படின்னு சொல்லி அவர் கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாரு. மக்கள் நம் நேர்மையை அங்கீகரிக்கட்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா, இதில் ஏதோ ஒரு மதுபான கொள்கை ஒப்பீடு இன்டைரக்டாக யாரோ ரிலேஷனோ இல்லை வேறு ஸ்டேட் டு ஸ்டேட்டு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கிற மாதிரியான ஒரு கான்ஃப்ளிக்ட் இருந்தது ஏற்கனவே. அதை டீட்டெயிலாக இங்கே எதுவும் மென்ஷன் பண்ணல. ஸோ இவங்க மேலோட்டமாக தான் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. இது எப்படியும் பார்த்திங்கன்னா, இந்த ரெசிக்னேஷன் கண்டிப்பாக கன்ஃபார்ம் ஆகிட்டு இருக்கிறதால பார்த்திங்கன்னா, இனி எனது விதியும் சிசோடியின் விதியும் மக்கள் கையில் தான் இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கன்ஃபார்மாக ரெசிக்னேஷன் கன்ஃபார்ம் தான். ஸோ அதுக்கப்புறம் எலெக்ஷனும் கன்ஃபார்மாக தான் நடக்கும். ஸோ டெல்லியில் அடுத்த சிஎம் யார், திரும்பவும் ஆம் ஆத்மி கட்சி கொடுப்பாங்களா இல்லை பாஜகவுக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்றத பொறுத்து தான் பார்க்க முடியும். நான் கைது செய்யப்பட்ட போது ஏன் ராஜினாமா செய்யலை அப்படிங்கிறதுக்கு ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காரு. அப்போ ரிசைன் பண்ணியிருந்தாங்கன்னா, கைது பண்ணும்போது ரிசைன் பண்ணியிருந்தாக்க அவங்களுடைய ராஜினாமா அழுத்தங்களை ஏற்கவில்லை. இப்போது கர்நாடக முதல்வர் சித்தராமையா, கேரள முதல்வர் பினராயி விஜயன், மேற்கு வங்க முதல்வர் மம்தா பானர்ஜி, இப்படி மத்திய அமைப்புகள் வழங்கணும் பார்த்திங்கன்னா, தொடர்ந்து அவங்க மேலே பல தரப்பட்ட வழக்குகள் செஞ்சுக்கிட்டே இருக்கிறதாகவும் கேள்விப்படுறாங்க. மத்திய அரசின் சதிகளாலும் என்னுடைய பாறை போன்ற உறுதிப்பாட்டை தகர்க்க முடியாதுனும் தேசத்துக்கு எனது போராட்டம் தொடரும்னு சொல்லியிருக்கிறாங்க. சிறைவாசம் குறித்து நினைவு கொண்டு கெஜ்ரிவால் அவர்கள், நான் சிறையில் இருந்தபோது ஒரு கடிதம் மட்டுமே எழுதினேன், அதுவும் சுதந்திர நாளில் நான் இல்லாத நிலையில் அமைச்சர் அதிஷா தேசிய கொடியை ஏற்ற அனுமதிக்க கோரி துணைநிலை ஆளுநருக்கு அந்த கடிதம் எழுதினாராம். ஆனால் அந்த கடிதம் திரும்ப வந்துட்டு தான் சொல்கிறாங்க. எனது குடும்பத்தையும் காண முடியாது, அதாவது திரும்பவும் ஒரு கடிதம் எழுதினாராம். நான் எனது குடும்பத்தாரை காண முடியாது என எச்சரிக்கை எனக்கு விடுக்கப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. இது ஹிந்து தமிழ் சோர்ஸ், ஹிந்து தமிழில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது பார்த்திங்கன்னா இந்த நெக்ஸ்ட் 2 டேஸ் நடக்கக்கூடிய இம்பேக்ட் தான் எழுதியிருக்காங்க. ஸோ என்ன நடக்குதுன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம்.